இந்த பாஜகன்னு ஒரு கட்சி இது. ஏக்கா நல்லா யோசிச்சு பாரு, நான் கண்டிப்பாக உங்கள் தம்பி வயசு இல்லை உன் புள்ள வயசு தான் இருப்பேன். வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஜூ இருக்கு. நம்ம ஊரில் வண்டலூர் ஜூ இருக்குல்ல, வண்டலூர் ஜூருக்கு போயிருக்கீங்களா எல்லாம்? அந்த மாதிரி ஒரு ஜூ வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. அங்கே 2 சிங்கம் இருக்காங்க. ஒரு சிங்கம் பொம்பளை சிங்கம், ஒரு சிங்கம் ஆம்பளை சிங்கம்க்கா. பொம்பளை சிங்கத்துக்கு 5 வருஷம் முன்னாடி என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, அது பிறந்ததுக்கு சீதான் பேர் வச்சுக்கிறாங்க. இந்த ஆம்பளை சிங்கத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அக்பர்னு பேர் வச்சுட்டாங்க. சிங்கம் 2 பெருசாயிடுச்சு. அது ரொம்ப திமிரி இருக்கு. ஜூக்காரன் கண்டுபிடிச்சிட்டான் ஏன் திமிருதுன்ட்டு. அந்த ஜூக்காரன் என்ன பண்ணிக்கிறான், அந்த 2 சிங்கத்தை கொண்டு போய் ஒன்னா விட்டுக்கிறான். 2 சிங்கத்தையும் ஒன்னா விட்டான். பிஜேபி காரன் பெட்டிஷன் போறான் கோர்ட்ல, சீதா என்ற சிங்கத்தையும் அக்பர் என்ற சிங்கத்தையும் ஒன்னா விடக்கூடாது, ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது விலங்குடா. எவ்வளவு கட்சி இருக்கு இந்தியாவில், மாநில கட்சி 6000 கட்சி இருக்கு. இந்தியாவில் 6000 கட்சி இருக்கு. தேசிய கட்சியாக 6 கட்சி இருக்கிறது. இந்தியாவில் தேசிய கட்சி 6 கட்சி, இந்தியாவில் மாநில கட்சி 6000 கட்சி. ஆனால் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமையாக லட்சக்கணக்கான உறுப்பினரை கொண்டிருக்கிற ஒரே அணி திமுகவுடைய இளைஞர் அணி என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் கலைஞர் இளைஞர் அணி என்ற அமைப்பை துவக்கி வைக்கிறார். அப்போது கலைஞர் இந்த அணியை ஆரம்பித்த பொழுது இந்த அணிக்கு 5 பேரை கலைஞர் நியமித்தார். இந்த 5 பேர் தான் தமிழ்நாட்டின் முதல் இளைஞர் அணி அமைப்பை துவக்கியவர்கள். நான் படித்து தெரிந்து கொண்டவன், மேடையிலே பார்த்து அறிய பொறுப்பீர்கள். இதே நம்முடைய கழக தலைவர் தளபதி தலைமையில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களும் பாலாஜி ஹசன் போன்றவர்களும் 5 பேரை வைத்து துவக்கப்பட்ட திமுக இளைஞர் அணி தான் 25 ஆண்டுகால உழைப்பால், அண்ணன் தளபதியுடைய வியர்வையால், அவருடைய சிந்தனையால் 5 பேர் வைத்து துவக்கப்பட்ட திமுக இளைஞர்களின் இன்றைய எண்ணிக்கை 20 லட்சம் பேர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அண்ணன் தளபதியுடைய உழைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமை. இந்த கூட்டம் சேலம் மாநாட்டில் நடைபெற்ற தீர்மானங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சொல்ல வேண்டும். சேலம் மாநாட்டுக்கு எல்லோரும் போனோம். திமுக எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தியிருக்கிறது. விருகம்பாக்கத்தில் திமுக மாநாடு நடத்தியிருக்கிறது. முதல் 67 திமுக ஆட்சியை பிடித்த போது நடைபெற்ற மாநாடு நடந்த இடம் விருகம்பாக்கம் மாநாடு. திமுக நடத்தாத மாநாடு அல்ல, திமுக பார்க்காத கூட்டம் அல்ல. ஆனால் திமுக வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு டிஜிட்டல் பயமான மாநாட்டை நடத்தி காட்டிய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை, ஒரு எழுச்சி மாநாட்டை இன்றைக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் திமுகவின் பக்கம்தான் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டிய மாநாடு திமுகவுடைய சேலம் மாநாடு. யாரும் மறந்திருக்க முடியாது. தேசிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், அண்ணன் ராமபுரம் செல்வகுமார் சொன்னார், பிரபாகரன் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 33 மாதமாக இருக்கிறது. இந்த 33 மாதத்தில் எதையெல்லாம் சொன்னோமோ அதையும் செய்து கொண்டிருக்கிறோம், இனியும் செய்ய போகிறோம். இந்த ஆட்சிக்கு ஆதரவு தாருங்கள். இன்னும் 2 மாத காலத்தில் பாராளுமன்றத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு ஓட்டு போட வேண்டும், தமிழ்நாட்டிலிருந்து யாரை நாம் ஆதரிக்க வேண்டும், இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று இடத்தில் கேள்வி எழுப்பிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் பெரியவர்களே, தாய்மார்களே. குறிப்பாக இந்த பகுதியில் வந்து ராமாபுரத்தில் வந்து திமுகவுக்கு ஆதரவு தாங்க எப்பவுமே கேட்க மாட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, செல்வகுமார் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளராக இருந்தார் நினைக்கிறேன். அப்போ ஒன்றிய இளைஞர் அமைப்பாளராக இருந்த போதும், ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்த போதும் இதே இடத்திலிருந்து திமுக நான் பேசியிருக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, என்றைக்கும் ராமாபுரம் திமுகவுடைய கோட்டை என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும். டிஆர் பாலு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார். 5 லட்சம் ஓட்டு. வடநாட்டில் மோடிக்கு பிறகு, மோடிக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டில் ஜெயிச்சார் டிஆர் பாலு ஜெயிச்சார். அந்த டிஆர் பாலு 5 லட்சம் ஓட்டு ஜெயிப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி என்பதை யாரும் நன்றியோடு மறக்க முடியாது. 33 மாதத்தில் செய்திருக்கிற சாதனையெல்லாம் பிரபாகராஜா பட்டியலிட்டு சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், எதையெல்லாம் சொன்னோமோ அனைத்தும் செய்திருக்கிறோம் என்று. ஆனால் பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டுக்குரிய எதிர்கட்சி தலைவர், குறிப்பா இங்க இருக்கிற பெரியவர்கள், எனக்கு வந்தோடனே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் வந்தோடனே செல்வகுமார் கேட்டேன், என்னன்னா இவ்வளவு தாய்மார் லேடிஸ் உட்கார வச்சிருக்கீங்களே, ஏதாவது நலத்திட்டம் கொடுக்குறோமா, பொருள் கொடுக்குறோமா, ஏதாவது அன்பளிப்பு தரோமான்ட்டு.
செல்வகுமார் அண்ணன் சொன்னாரு பொருளும் கொடுக்கல, நலத்திட்டமும் தரல, அன்பளிப்பும் தரலன்ட்டு. அப்புறம் எப்படிதான் இவ்வளவு தாய்மாரை உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். தம்பி, ராமாபுரத்தில் இருக்கிற தாய்மார்கள் எப்பவும் கலைஞருக்கும் தளபதிக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், ஆகவே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போலாம் தாய்மார்கள் வந்து ஒரு மேடையில கூட்டத்தை கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம். 6:30 மணிக்கு கயல் பார்த்து 9:30 மணிக்கு அதையும் கேட்ட, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வச்சிருக்காங்க, இன்னைக்கு எந்த சீரியல் இருக்கக்கூடாதுன்ட்டு. நான் தான் கேட்டேன், நீங்க ரொம்ப உஷாருனே, சீரியல் இருந்தால் தாய்மார் வரமாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறீங்கன்ட்டு. அப்ப செல்வகுமார் என்ன சொன்னார், சீரியல் வைக்கிற நாள்ல கூட்டம் போட்டா கூட எங்க தாய்மார்கள் சீரியல் வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமா கேட்டால் ஸ்டாலின் தான் வேண்டும் என்று வந்து உட்கார்ந்து விடுவாங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு தாய்மார் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப எதையும் யாரும் கடந்து யாரும் ஏமாத்திட முடியாது. எல்லாரும் Facebook பார்க்கிறோம், ட்விட்டர் பார்க்கிறோம், இன்ஸ்டால பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம், எல்லாமே இன்னைக்கு கையடக்கமா வந்துருச்சு. யாரும் பொய் சொல்லி ஏமாத்திட முடியாது, யாரும் இல்லாத போல அதெல்லாம் சொல்லி பேசிட முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு போறேன். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு, உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டோம். காரப்பாக்க கணபதி வெற்றி பெற செய்தீர்கள். அவர் எம்எல்ஏ ஆன பிறகு எவ்வளவு பிரச்சனை தீர்த்திருக்கிறார், தீர்க்க போகிறார்லாம் செல்வகுமார் சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 33 மாதத்தில் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, அதுக்காக சொல்றேன். 2021 மார்ச் திங்களில் இதே போரூர்ல தளபதி பேசுற போது என்ன சொன்னார் தெரியுமா? உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கள், கணபதியை வெற்றி பெற செய்யுங்கள், என்னை முதலமைச்சராக்குங்கள், நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், நிச்சயம் நிறைவேற்றுவேன். மார்ச் திங்கள் 2021 அவர் பேசியது, நான் 502 வாக்குறுதி கொடுத்திருக்கேன். உதயசூரன் ஓட்டு போட்டீங்க, ஆனால் கணபதியை வெற்றி பெற செய்தீர்கள், கோட்டையில தளபதி முதலமைச்சரா உட்கார்ந்தார். இன்னும் எங்க ஆட்சி 28 மாசம் பாக்கி இருக்கு, நல்லா கவனிக்கணும். எங்களுடைய அரசாங்கம் திமுக ஆட்சி இன்னும் 28 மாசம் பாக்கி இருக்கு. நாளைக்கு தேர்தல் வரப்போறது இல்லை, எங்க ஆட்சி முடியவே இல்லை. ஆனால் கோட்டைக்கு போன 28 மாதத்தில் 502 வாக்குறுதியில் 380 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 502ல 380 நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் 28 மாசம் பாக்கியில மீதியை நிறைவேற்றிடுவோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். யார் கேட்கிறது? புரட்சி தலைவர் பட்டம் கொடுத்துக்கிறாங்க. யாருக்கு? புரட்சி தமிழ்னா புரட்சி தமிழன். யாருக்கு பட்டம் கொடுத்துக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு. எரும மாடு பட்டத்தை கூட சொந்தமா கொடுக்கல, அது சத்யராஜ் பட்டம். அதையும் கடன் வாங்கி வந்திருக்கிறாங்க. கேட்டா ஒரு புரட்சி தமிழன். ஐயா சரி, நாளைக்கு இங்க அதிமுக கார கூட்டம் போட்டு பேசி இவ்வளவு தாய்மா இருக்கிறீங்க, நீங்க சாட்சி. எடப்பாடி பழனிசாமி 3 வருஷம் முதலமைச்சரா இருந்தார். ஐயா உங்களுக்கு புரட்சி தமிழன் பட்டம் கொடுத்துக்கிறாங்களே, நீங்க 3 வருஷம் என்ன புரட்சி பண்ணீங்க? தயவு செஞ்சு பட்டியல் போட்டு சொல்லுங்க, என்ன புரட்சி பண்ணீங்க? ஒரே நாடு ஒரே காடு திட்டம், ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாங்க, நீங்க கையெழுத்து போட்டீங்க, அது புரட்சியா? அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். உதய் மின் திட்டம்னு ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாங்க, எடப்பாடி கையெழுத்து போட்டார். நீங்க என்ன புரட்சி பண்ணீங்க? தூத்துக்குடியில 13 பேர் நாய சொல்ற மாதிரி சுட்டு கொண்டீங்களே, அது புரட்சியா? பொள்ளாச்சியில 300 பெண்களை கற்பழித்து வீடியோ எடுத்திருக்கிறான், அது இன்டர்நெட்ல வருது, நடவடிக்கை எடுறான்னு கேட்டா பள்ளி இழிச்சிங்க, நடவடிக்கை எடுக்காம, அது புரட்சியா? இல்ல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல கோப்புல போய் நரேந்திர மோடி காலில் விழுந்து கையெழுத்து போட்டீங்களே, அது புரட்சியா? என்ன கையெழுத்து? ஏன் ஜெயலலிதா போட மாட்டேன்னார்? ஏன் எடப்பாடி போட்டார்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எந்த அதிமுக காரன் வந்தா சட்டையை பிடிச்சு கேளு. அந்த திட்டத்தின் பெயர், அந்த கோப்பின் பெயர் உதய் மின் திட்டம். ஜெயலலிதா சாவல, உயிரோட இருக்கிறாங்க, முதலமைச்சர். இன்னொன்னு சொல்லிடுறேன், எங்க அண்ணன் செல்வகுமார் கோச்சிக்க கூடாது. நான் இப்ப அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாம் சொல்றேன்ல, அவங்க உயிரோடு இருக்க போன அம்மா எல்லாம் சொன்னது இல்லை, ஜெயலலிதா தான் சொல்லியிருக்கேன். ஆனா உண்மையா சொல்றேங்க, அந்த அம்மா செத்த பிறகுதான் அவங்க மேல மரியாதையே வந்தது. உள்ளபடியே ஜெயலலிதா செத்த பிறகுதான் ஜெயலலிதா மேல ஒரு பெரிய மரியாதையே வந்தது. ஏன்னு கேக்குறீங்களா? இவ்வளவு பைத்தியக்காரன் வச்சது கட்சி நடத்திருக்கு பாரு, அது சாதாரண விஷயம் கிடையாது. கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு பேசணும். என்ன சொல்லணும்? இந்த பைத்தியக்கார லிஸ்ட் சொல்றேன். என்ன சொல்லணும்? கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு. செல்லூராஜ் எது சட்டமன்றத்தில் பேசுறார், கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரவில்லை, எரும மாடு. அது எங்கேயா கிடக்குது, இது எங்கேயா கிடக்குது. இது பரவாயில்ல. ஒரு அதிமுக முன்னாள் மந்திரி சட்டசபையில் கேட்கிறார், மதுரையில எய்ட்ஸ் மருத்துவமனை எப்போ வரும்? முதலமைச்சர் அதிர்ச்சி ஆயிட்டார். எய்ட்ஸா? எருமை, அது எய்ம்ஸ்டா. ஓ, இவெல்லாம் மந்திரியா இருந்தாங்க. கல்வி அமைச்சர் ஒருத்தர் தான்,
போன கவர்மெண்ட்ல பொள்ளாச்சின்னு எழுதுறான், பொள்ளாத்தாச்சின்னு எழுதுனான். அவன் கல்வி அமைச்சர். இந்த சயின்டிஸ்ட் அறிவாளிங்க எல்லாம் அதிமுக இருந்தா நம்ம கட்சி நடத்தினா பெரிய செல்லூர் ராஜு கூட பேசுறாரு. நான் ஜெயலலிதா பேச்சை மீறி இருக்கிறேன். அதிமுக தொண்டெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான். இவர் எப்போ ஜெயலலிதா பேச, ஜெயலலிதா சொல்லி நான் கேட்கவில்லை, ஜெயலலிதாவை எதிர்த்து வேலை செய்தேன். அவன் ஆச்சரியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். செல்லூர் ராஜு எப்படா ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினாருன்னு. அடுத்து செல்லூர் ராஜு பேசுறார், ஜெயலலிதா காலில் விழக்கூடாதுன்னார், நான் காலில் விழுந்து விட்டேன். அது எழுத்து பண்ணிட்டாராம் அவர். இந்த மாதிரி பைத்தியக்காரனை வச்சு அந்த அம்மா கட்சி நடத்திருக்கு. விஷயத்துக்கு வருவோம். ஜெயலலிதா முதலமைச்சர். நான் இல்லாத பொல்லாதை சொல்லவில்லை. எதில் 2 யூடியூப்காரன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், நாளைக்கு காலை எங்க தாலியா இருக்கணும்ட்டு. அதுவும் குறிப்பா ஏன் தாலியா இருப்பதிலே அவள் குறியாக இருப்பதால். ஜெயலலிதா முதலமைச்சர். டெல்லியில இருந்து ஒரு கோப்பு வருது, மோடி கொடுத்து அனுப்புறார். அந்த கோப்பை அந்த அம்மா பாக்குது. அந்த ஃபைலை பார்த்தோன்னா அந்த அம்மா கண்ணெல்லாம் செவந்து போயிடுது, கோவப்படுது, டென்ஷன் ஆகுது. ஃபைலை தூக்கி போடுது மூஞ்சில. அதிகாரிகிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கையெழுத்து போட முடியாது, நல்லா கவனிக்கணும் சொல்றது ஜெயலலிதா. இதுல கையெழுத்து போட முடியாது, திருப்பி அனுப்புங்க டெல்லிக்கு. நான் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. அப்படி அவங்க போட மாட்டேன்னு சொன்ன ஃபைலுடைய பேர், கோப்பு பெயர் உதய் மின் திட்டம். ஏன் ஜெயலலிதா கோவப்பட்டாங்க? ஃபைல் கொடுத்து அமைச்சது நரேந்திர மோடி, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது ஜெயலலிதா. அந்த கோப்பின் பெயர் உதய் மின் திட்டம். அது என்ன எழுதி இருந்ததுன்னா, இனிமே தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லை ஏத்துறதோ குறைக்கிறதோ நீங்க பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் மோடி எழுதி அனுப்புறார். அதுக்கு பேர் உதய் மின் திட்டம். சத்தியமா சொல்றேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், புடவைதான் கட்டிதான் அம்மா. ஆனா அந்த அம்மாக்கு இருந்த தைரியம் வேட்டி கட்டி இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. யாரும் மறந்துடக்கூடாது. அந்த அம்மா பார்த்தது, தூக்கி மூஞ்சிலே வீசிச்சான். யார்கிட்ட கையெழுத்து கேட்குறீங்க? ஏன் ஸ்டேட்ல, ஏன் நான் ஆள்ற நாட்டில் எதை ஏற்றணும் எதை குறைக்கணும்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும், மோடி கிடையாதுன்னு தூக்கி போட்டுடுச்சு. கையெழுத்து போடல. 3 மாசம் கழிச்சு இன்னொரு கோப்பு டெல்லியில இருந்து வருது. அந்த கோப்புக்கு பேர், நான் ஃபைலுக்கு பேர் என்னன்னா, ஒரே நாடு ஒரே காடு. அந்த அம்மா பார்க்குது, என்னன்னு கேட்குறாங்க. டெல்லியில இருந்து ஃபைல் வந்திருக்கு, ஒரே நாடு ஒரே காடு, கையெழுத்து போடணும்ட்டு தூக்கி போட்டுடுச்சான். யார்கிட்ட கையெழுத்து கேட்குறீங்க? இது ஏன் நாடு, அதெல்லாம் போட மாட்டேன்ட்டு ஜெயலலிதா செத்து போச்சு. அடுத்து புரட்சி தமிழன் பட்டம் வாங்கினார்ல, அந்த இதுக்குள்ளே போனார். அவரு பெஞ்சு கீழே போனார்ல, அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஈரோடு எடுத்து, ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வேட்டி கட்டி ஆம்பளையாக இருந்தால், நீங்கள் மீசை வச்ச ஆம்பளையா இருந்தால், அப்போதான் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மீசையை பற்றியெல்லாம் எடப்பாடி பேச ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. மீசை பெருசா வச்சவெல்லாம் ஆம்பளை எடப்பாடி நினைச்சு கிடையாது. ஐயா உங்க மீசை என்ன பண்ணுச்சு, உங்க மீசை என்ன பண்ணுச்சுன்னு இப்ப கூட யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும். பெஞ்சுக்கு அடியில போய் சசிகலா செருப்பை பாலிஷ் போட்டதை தவிர உங்க மீசை ஏதாவது பண்ணுச்சா? சரி, ஜெயலலிதா செத்து போச்சு, ஒரு முதலமைச்சர் வந்தார். மோடி ஃபைல் கொடுத்து அனுப்பிச்சு கையெழுத்து கேட்டார். அந்த அம்மா போட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்னைக்கு வாய்க்கிழியே பேசுற எடப்பாடி பழனிசாமி, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணா தெரியுமா? பிளைட் ஏறி டெல்லிக்கு போய் எந்த கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த கோப்பில் தங்கமணியும் ஓபிஎஸும் எடப்பாடியும் கையெழுத்து போட்டார்கள். நீங்க கேட்கலாம், அப்படி என்னங்க நம்ம கையெழுத்து போட மாட்டேன்னு இவர் போட்டாரு, என்னங்க நஷ்டம் நமக்குன்னு கேட்டீங்கன்னா, உதய் மின் திட்டம் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்ட்டார், எடப்பாடி ஆட்சி போட்டது. என்ன வித்தியாசம்னா, இனிமே கரண்ட் பில்ல தமிழ்நாட்டில் ஏத்தணும்னா மாநில சர்க்கார் ஏத்த முடியாது. அவன் எப்பெல்லாம் சொல்றானோ அப்பெல்லாம் ஏத்தணும். தங்கமணியும் எடப்பாடியும் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்து 2021 டெல்லியில இருந்து மோடி அரசாங்கம் லெட்டர் அனுப்புது. என்னன்ட்டு, கரண்ட் பில்லை ஏத்து. முதல் லெட்டர் வருது. முதலமைச்சர் அதிர்ச்சி ஆயிட்டார். கரண்ட் பில் ஏத்துறதா? இப்பதான் 2.5 வருஷம் கொரோனால ஜனங்க கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு மீண்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. நான் இப்பதான் முதலமைச்சரா வந்திருக்கிறேன், எப்படி கரண்ட் பில் ஏத்துறது? ஏத்த முடியாதுன்ட்டார். 1 லெட்டர் 2 லெட்டர் இல்ல, 27 முறை மத்திய மோடி அரசாங்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கடிதம் எழுதுகிறது, கரண்ட் பில்லை ஏத்து, கரண்ட் பில்லை ஏத்து. 27 முறையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏத்த முடியாதுன்னு பதில் அனுப்புறார். 28வது முறை பதில் கடிதம் என்ன தெரியுமா வந்தது? மோடி கிட்ட, மோடி அரசாங்கம் கிட்ட இருந்து, இன்னும் 3 மாதத்தில் நீங்க கரண்ட் பில்லை ஏத்தலன்னா ரிசர்வ் பேங்க் தமிழ்நாடு மின்சார வாரிய தர பணத்தை நிறுத்திவிடும்,
நீங்க இனிமே இபியை நடத்த முடியாதுன்னு சொல்லி மிரட்டி லெட்டர் வந்தது. கரண்ட் பில்லை ஏத்த சொன்னது மோடி, வேற வழி இல்லாம ஏத்துனது திமுக ஆட்சியில. யார் காரணம் இதுக்கு? யார் காரணம் யோசிச்சு பாருங்க. சில அறிவில்லாதவன், மூளை இல்லாதவன், சிந்திக்க தன்மை இல்லாதவன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், சாணியை சாப்பிட்றவன் சொல்றான் ஸ்டாலின் வந்தாரு கரண்ட் பில் ஏற்றிட்டாருன்னு. சத்தியமா கிடையாது. எங்க வேணா எடுத்து பார்த்துக்க, எந்த கூகுள்ல செக் பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. கரண்ட் பில் ஏத்தனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதம் இல்லை. ஏத்துறதுக்கு கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி, ஏத்த சொன்னது நரேந்திர மோடி. யோசிக்க வேண்டாமா? தமிழ்நாட்டின் உரிமையை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வைத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. கரண்ட் பில்ல மண்ணள்ளி போட்டாங்க. அடுத்து ஒரே நாடு ஒரே கார்டு, ஜெயலலிதா ஃபைல கீழ்ச்சி போட்டார். அது என்னங்க ஒரே நாடு ஒரே கார்டுன்னா, தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற ரேஷன் கார்டு நம்பி அரிசி, ரேஷன் கடையில் அரிசி வாங்குவோம், சக்கரை வாங்குவோம். இது நடைமுறையில் இருந்தது. அந்த ஒரே நாடு ஒரே கார்டு என்னன்னா, யூபியில இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, டெல்லியில இருந்து, பீகார்ல இருந்து, வடநாட்டில இருந்து யாருன்னா இங்க வந்தாங்கன்னா அந்த ஊர் ரேஷன் கார்டை எடுத்துன்னு வந்து நம்ம ரேஷன் கார்டில் அரிசி வாங்கலாம். எப்படி? வடநாட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை எடுத்துன்னு வந்து ராமாபுரம் ரேஷன் கார்டில் அரிசி வாங்கலாம். ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, என் ஜனங்களுக்கே ஒழுங்கா பொருள் கிடைக்கலையே, நான் எப்படி வடநாட்டுக்காரன் தர்றது, கையெழுத்து போட மாட்டேன்னாங்க. நல்ல விஷயம். ஆனா எடப்பாடி என்ன பண்ணார்? ஒரே நாடு ஒரே கார்டு. அன்றைய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் போய் கையெழுத்து போட்டார். இன்னைக்கு யார் வேணாலும் தமிழ்நாட்டில் ரேஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை உரிமையை போய் அடமானம் வச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. சரி, இது மட்டுமா? தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கு. நிறைய படிச்ச இளைஞர்லாம் இருக்கிறீங்க. தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் என்னன்னா, அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறது. தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழ்ல படிச்சவன், தமிழ் வழி கல்வியில் வந்தவன், காலேஜில் படிச்சவன், குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 1 எக்ஸாம் வைப்பாங்க, எழுதுவான், அரசாங்க வேலைக்கு போவான். எடப்பாடி ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? திடீர்னு பார்த்தா எடப்பாடி ஆட்சியில தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு 60 இந்திக்காரன் வேலைக்கு வரான். தமிழ்நாட்டில் இபில அதிர்ச்சியாகி கேட்கிறாங்க, இந்திக்காரன் எப்படியா வேலைக்கு வந்தான்? பீகார்ல பிறந்தவன், யூபியில பிறந்தவன், ராஜஸ்தான்ல பிறந்தவன், ஜார்க்கண்ட்ல பிறந்தவனுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்ன வேலைன்னா, எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனை யூபியில பிறந்தவனும் எழுதலாம், ஜார்க்கண்ட்ல பிறந்தவனும் எழுதலாம், டெல்லியில பிறந்தவனும் எழுதலாம், பீகார்ல பிறந்தவனும் எழுதலாம்னு சட்டத்தை திருத்திட்டாங்க. விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம வீட்டு பிள்ளையும் கிடைக்க வேண்டிய வேலையை, நம்ம அண்ணன் தம்பியும் கிடைக்க வேண்டிய வேலையை வடநாட்டுக்காரனும் கிடைச்சது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் தலையிலே மண்ணெள்ளி போட்டார்கள் ஓபிஎஸும் இபிஎஸும். கேட்டார்ல எடப்பாடி, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு சொன்னாரு, விடியல் தந்தாரான்ட்டு ஆட்சிக்கு வந்தார், சட்டமன்றத்துக்கு போனார். அவர் போட்ட முதல் சட்டம் என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா பண்ணார்? முதல் சட்டமே, இனிமேல் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு மாத்திரம்தான் வழங்கப்படும் என்று சட்டம் போட்ட முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார், விடியல் தந்தார். யோசிக்க வேண்டாமா? அந்த சட்டம் போட்டதால் யாருக்கு நிலைமை, யாருக்கு லாபம்? வடநாட்டுக்காரனுக்கு லாபம். எடப்பாடியும் ஓபிஎஸும் செய்தது. அந்த சட்டத்தை நிறுத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டம் போட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் தமிழ்நாட்டில் அரசாங்க வேலை வாங்க வேண்டும் என்று சொன்னால், அரசு வேலைக்கு தேர்வு எழுத வேண்டும் என்று சொன்னால், தமிழ் வழி கல்வியிலே படைத்தவன் மட்டும்தான் அதை தேர்வு எழுத முடியும் என்று சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்த 33 மாதத்தில் பெருமையோடு சொல்லுகிறோம், இந்த 33 மாதத்தில் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் சார்பில், சர்வீஸ் கமிஷன் சார்பில் 55,000 பேருக்கு அரசாங்க வேலை தந்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். சாதனை அல்லவா? சொன்னாங்க பஸ் ஃப்ரீயா விட்டுருக்கோம், உங்களுடைய உரிமை. கொரோனாக்கு 4,000 தந்தோம். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு போனா 1000, மழை வெள்ளத்துக்கு 6,000, மாதம் 1000, பொங்கலுக்கு 1000. நான் பணிவோடு கேட்கிறேன், நான் இவ்வளவு சாதனையை சொல்லியிருக்கிறேன். எடப்பாடி 3 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். எங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க எடப்பாடி கேட்கிறார். சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன், 10 வருஷம் அதிமுக ஆட்சி, 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சியில 3 முதலமைச்சர்கள், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி. பெரியவர்களை, தாய்மகளே, மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள், 10 வருடத்தில்
ஜெயலலிதாவோ ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியோ, ஜெயலலிதா விட்டுருவோம், அந்த மாதிரி இறந்து போச்சு. ஒரு 3 வருஷம் ஆட்சியில் இருந்தார். ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் தருவோம், எடப்பாடி சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம், எடப்பாடி சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் தினமும் 25 லிட்டர் தண்ணி கேனை இலவசமா தருவோம், எடப்பாடி சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கு செல்போன் தருவோம், எடப்பாடி சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ வீடு கட்டி தருவோம், எடப்பாடி சொன்னது. நான் ஒரு சொன்ன, நான் 6 சொல்லியிருக்கிறேன். மனசாட்சியை கை வைத்து சொல்லுங்கள். யாராவது கடந்த தேர்தல் அதிமுக ஓட்டு போட்டிருந்தால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த 6 வாக்குறுதியில் 10 வருட அதிமுக ஆட்சி, இந்த 6 வாக்குறுதியில் ஒன்றையாவது எடப்பாடி நிறைவேற்றிருப்பாரா? யாருக்கா தாலிக்கு தங்கம் கிடைத்ததா? யாருக்கா ஸ்கூட்டி கிடைத்ததா? யாருக்கா 25 லிட்டர் தண்ணி கேன் வந்ததா? யாருக்கா இலவச செல்போன் வந்ததா? 10 வருஷம் ஆட்சியில இருந்து ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி எங்கே? கோட்டைக்கு போன 30 மாதத்தில் 400 வாக்குறுதி நிறைவேற்றிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி எங்கே? யோசிக்க வேண்டாமா? இந்த அரசை எப்படியா கவிழ்க்க வேண்டும், கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும், ஏதாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று டெல்லியில் இருக்கிற மோடியும் தமிழ்நாட்டு கௌரவ சதி செய்கிறார்கள். நான் இன்னும் பணியோடு கேட்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிஜேபி காரன் சொல்ல தாங்க முடியல. அவன் பண்றான், அவர் அலம்ப 2027 ஆட்சியை பிடிப்போம். யார் பிடிப்பாங்களா? பிஜேபி பிடிக்குமா? சரி, திமுகவை ஒழித்தே தீர்வோம். யார் ஒழிக்கிறது? பிஜேபி ஒழிக்குமா? இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. ஒரு மோடி இல்ல, 1000 மோடி வந்தாலும், உங்க அப்பா அமித்ஷா வந்தால் கூட திமுகவை ஆட்டி கூட பார்க்க முடியாது என்பதை நீ மறந்து விடக் கூடாது. இது பல ஜாம்பாவானை பார்த்த கட்சி. ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைத்த காலானல்ல திராவிட முன்னேற்ற கழகம். உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சன் என்று சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜி சொன்னார், திமுகவை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசி தூக்கி போட்டுருவனார். அந்த ராஜாஜிக்கு கிண்டியிலே சமாதி கட்டிய இயக்கம் திமுக. பாஜக காரன் மறந்துடக்கூடாது. இந்தியாவுடைய இரும்பு மங்கை என்று சொல்லப்பட்ட அன்னை இந்திரா காந்தி இன்னைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு பத்தி எவ்வளவு பேசலாம். ஒன்னா இருந்த பாகிஸ்தானை 2ஆக உடைத்து பாகிஸ்தானை சின்னாபினப்படுத்திய ஆனாரப்பட்ட இந்திரா காந்தியை சென்னை கடற்கரையில் அழைத்து வந்து நான் நெருக்க நிலை கொண்டு தவறுதான் என்று மன்னிப்பு கேட்க வைத்த தலைவர் நம்முடைய மாலும் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரால் முடியாதது, நேருவால் முடியாதது, காமராஜரால் முடியாதது, பக்தோச்சலத்தால் முடியாதது, ஏன் எம்ஜிஆரால் முடியாதது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்னு சொன்ன அந்த ஜெயலலிதாவால் முடியாதது. கேவலம் ஆடு மேய்க்கிறவளாமா திமுக ஒழிச்சிருவான். உன்ன மாதிரி எவ்வளவு பேரை பார்த்திருப்போம் நாங்க. திமுக சாதாரண இயக்கமா? திமுக என்ன இப்ப நீ தள்ளா கீழே விட்டுருக்க முருங்க மரமா? திமுக எவனுக்கும் அடிபணியாத ஜல்லிக்கட்டு காளை என்பதை நீ மறந்து விடக்கூடாது. எல்லாம் சொன்னாங்க கலைஞர் இறந்துட்டார், இனி திமுக என்ன ஆகும்? அண்ணன் தம்பி சண்டை வருமா? திமுக கரை சேருமா? திமுக ஆட்சி பிடிக்குமா? திமுக கதையை முடிஞ்சிச்சுன்னாங்க. கலைஞர் இறந்த பிறகு இந்த கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க என் தானை தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தார். இந்த இயக்கத்தை வெற்றி பெற அழைத்து சென்று கோட்டையில் உட்கார வைத்தார். உடனே இப்ப பேச ஆரம்பிச்சானுங்க, ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் வருவா, யார் தலைவர், திமுக தாங்குமா நிக்குமா? பைத்தியக்காரா, எங்கள் தளபதிக்கு பிறகு இன்னும் 50 ஆண்டு காலத்தில் கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு தலைவரை திமுக அடையாளம் காட்டி இருக்கிறது. அதிமுக நிலைமை என்ன? யூடியூப் காரர் இருக்கான்னு பாக்குறேன், நல்லா சொல்லிடுவேன். கரகாடக்கார படம் பார்த்திருப்பீங்க, எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அக்கா நீங்களும் பார்த்திருக்கீங்களே. அதுல செந்திலும் கவுண்டரும் ஒரு காரை தள்ளின்னு போவாங்க. ஓகே, நீங்க லைன்ல தான் இருக்கிறீங்க. அப்ப செந்தில் கேட்ப, அவர் சொல்வார், என்ன தம்பி நான் சாதாரண கார் நினைச்சீங்களா, அந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்ட்டு அப்படியே பட்டியல் சொல்லிட்டே வந்து கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி கூட அந்த காரை வச்சிட்டு இருந்ததுன்னு வர உடனே செந்தில் போய் கேட்பார், பல ஆள் ஒரு அற விடுவாரு. அப்ப ராமராஜா கேட்பா, அப்படி என்னென்ன கேட்டா அவரை அடிச்சிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. தம்பி இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுனுக்கிறான்னு என்ன கேட்கறான் அந்த மீன். இது காமெடி சினிமால பார்த்தது. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுக்கிறான்னு அவங்களே தெரியாது. ஆமா, ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை எடப்பாடி கிட்டக்குது, பன்னீர்செல்வம் காம மட்டும் சிந்துங்கிறாரு. அந்த பக்கம் தினகரன் நான் தான்றான்,
இந்த பக்கம் தீபா படுத்துக்குன்னு அதிமுக ஓய்ந்துச்சின்னு சொல்லுது. இந்த கட்சிக்கு இவ்வளவு கட்டகாலம் வரக்கூடாது. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த கட்சி எப்படி மிரட்டிக்கிற மாதிரி பிஜேபி காரன், நாங்க உங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம், நீங்க தான் எங்க கூட கூட்டணி வைக்கணும்னா இவ்வளவு பிரிவாங்க கூட. இன்னைக்கு அந்த அதிமுக சின்னி செதறி யாரும் இல்லாம கட்டதுக்கு போய் நிக்குது. இது ஒரு பக்கம். இந்த பாஜக ஒரு கட்சி இது. ஏக்கா நல்லா யோசிச்சு பாரு. நான் கண்டிப்பா உங்க தம்பி வயசு இல்ல உங்க புள்ள வயசு தான் இருப்பேன். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு வண்டலூர் ஜூ இருக்கு. நம்ம ஊர்ல வண்டலூர் ஜூ இருக்குல்ல, வண்டலூர் ஜூருக்கு போயிருக்கீங்களா எல்லாம்? அந்த மாதிரி ஒரு ஜூ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அங்க 2 சிங்கம் இருக்காங்க. ஒரு சிங்கம் பொம்பளை சிங்கம், ஒரு சிங்கம் ஆம்பளை சிங்கம்க்கா. பொம்பளை சிங்கத்துக்கு 5 வருஷம் முன்னாடி என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, அது பிறந்ததுக்கு சீதான் பேர் வச்சுக்கிறாங்க. இந்த ஆம்பளை சிங்கத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அக்பர்னு பேர் வச்சுட்டாங்க. சிங்கம் 2 பெருசாயிடுச்சு. அது ரொம்ப திமிரு இருக்கு. ஜூக்காரன் கண்டுபிடிச்சிட்டான் ஏன் திமிருதுன்ட்டு. அந்த ஜூக்காரன் என்ன பண்ணிக்கிறான், அந்த 2 சிங்கத்தை கொண்டு போய் ஒன்னா விட்டுக்கிறான். 2 சிங்கத்தையும் ஒன்னா விட்டான். பிஜேபி காரன் பெட்டிஷன் போறான் கோர்ட்ல, சீதா என்ற சிங்கத்தையும் அக்பர் என்ற சிங்கத்தையும் ஒன்னா விடக்கூடாது, ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது விலங்குடா. நம்மள எப்படிலாம் இது பரவாயில்ல. கொரோனால திடீர்னு டெல்லியில் பிரதமர் சொன்னார், கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டுமா? ஆமாங்க, எல்லாம் மணி ஆட்டுங்கன்னார். அவன் அச்சாம்பர் இந்த மாதிரி பிளாட்டை நின்னுக்கணும். டங் 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 டங். ஏன்டா அடிக்கிறோம்? கொரோனாவை தடுக்கிறோம். ஆனா மணி அடிச்சா தடுத்துட முடியுமா? மோடி சொன்னார் அச்சா வராதுன்னு, ஆகவே அடிக்கிறோம்னா திருத்த முடியாதுன்னு விட்டோம். ஒரு 2 மாசம் பொறுத்து திருப்பி சொன்னார், கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டுமா? ஆமாங்க, எல்லாம் விலக்கு பிடிங்கன்னாரு. குச்சாயா அவன் ஏன்டா பிடிக்கிறீங்க? மோடி பிடிக்க சொன்னார். நீ விலக்கு போச்சு, விலக்கு ஏத்தனா கொரோனா வருமா? வராதாடா? வராது. குச்சா. நமக்கு அப்பதான் தெரிஞ்சது இந்த ஊர்ல எவன் இருக்கிறான்ட்டு. அவனே அட்ரஸ் பண்ணான், நாங்க அதுதான்ட்டு. கொஞ்ச நாள் பொறுத்து வடநாட்டு எம்பி ஒன்று சொல்லிச்சு, கொரோனா வராம தடுக்க வேண்டுமா? மாட்டு மூத்திரம் குடிக்கச்சு. குடிக்க மாட்டோம் நம்ம சொல்லிட்டோம். எல்லாம் குச்சா. ஏன்டா குடிக்கிறீங்க? கொரோனாவை தடுக்கிறோம்னா. கொஞ்ச நாள் பொறுத்து வடநாட்டு எம்பி ஒரு பொம்பளை சொல்லிச்சு, கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமா, எல்லாம் மாட்டு சாணி சாப்பிடுங்கச்சு. துண்ணானுங்க. அதையும் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் மணி ஆட்ட சொன்னாரு, ஒருத்தர் விளக்கு பிடிக்க சொன்னாரு, ஒருத்தர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொன்னான், ஒருத்தர் விளக்கு இது ஒருத்தர் மாட்டு சாணி சாப்பிட சொன்னான். இன்னும் கூட வடநாட்டில் கொரோனா கட்டுப்பாட்டில் வரவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் 90% மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்திய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இப்ப நம்ம யாரு பக்கம் இருக்கணுங்க? நம்மள மாட்டு மூத்திரம் குடிக்க சொன்னானே அவன் பக்கம் இருக்கணுமா? இல்ல ஊசி போட்டு நோயை குணப்படுத்தினாரு இவர் பக்கம் இருக்கணுமா? கொரோனா வார்டுக்கு இந்தியாவில் 30 முதலமைச்சர் இருக்கிறான். இந்தியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லியில இருக்கு. நிறைய பேர் உள்ள போனா செத்து போயிட்டான். ஒருத்தரும் போய் பார்க்கல. தமிழ்நாட்டில் எடப்பாடி துறையை வரும் போய் பார்க்கல. உண்மையை சொல்றேன், கொரோனால பயம் வந்துச்சு. தூரமா இருங்க, தொட்டா பார்த்தாலே பரவும், தொட்டா பரவும், மூச்சு காத்துல பரவும்ட்டான். எந்த முதலமைச்சர் யாருமே பார்க்கல. ஆனால் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொரோனா வார்டுக்கு போய் கொரோனா பேஷண்டை பார்த்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். நான் கேட்கிறேன், எடப்பாடி அவர்களே, நீங்க 20 மாசம் முதலமைச்சர் இருந்தீங்க. கொரோனா டைம்ல வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பீங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்களா? ஒரு நோயாளியை பார்த்திருப்பீங்களா? ஒரு டாக்டரை பார்த்து பேசியிருப்பீங்களா? நீங்க வெளியே வரல. எடப்பாடி ஆட்சியில் மட்டும் 26,000 பேர் கொரோனாக்கு தமிழ்நாட்டில் மட்டும் செத்து போனாங்க. 26,000 பேர். பெட் இல்ல, இடம் இல்ல, டாக்டர் இல்ல, ஆக்சிஜன் இல்ல. நல்லா நினைச்சு பாருங்க. மறந்து போச்சா? திடீர்னு 8 மணி டிவியில் எடப்பாடி வந்தாரு. என்ன சொன்னாரு? ஏதோ கொரோனான்னு ஒண்ணு வருதா, நைட்டு 12 மணி மேல கடை இருக்காது, எல்லாம் வாங்கிக்கன்னு போயிட்டாரு அவரு. நமக்கு பந்து பார்த்துருக்கோம், ஒரு நாள் பந்து பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் செத்து போன அன்னைக்கு 3 நாள் கடை மூடினா. நம்ம பார்த்த அதிகபட்ச பந்து அந்த 3 நாள் கடை மூடினது தான். ஆனா எடப்பாடி சொல்லிட்டு போனார் கடையை மூடுறாங்கன்ட்டு. இன்னைக்கு திறப்பான், நாளைக்கு திறப்பான், மறுவாரம் திறப்பான்னு பார்த்தா 18 மாசம் மூடி வச்சிருந்தான். எவ்வளோ? 18 மாசம் தமிழ்நாட்டில் லாக்டவுன். நல்லா யோசிச்சு பாருங்க.
கூலி வேலைக்கு போறவன், கார் டிரைவர், குட்டி எண்ணெய் ஓட்டுறவன், பெயிண்டரு, கொத்தனாரு, சித்தாளு வேலைக்கு போனாதான் சம்பளம் இருக்கிற நிலைமெல்லாம் என்ன ஆச்சு? எத்தனை பேர் நாண்டுகிட்டு செத்தான் தெரியுமா? எத்தனை குழந்தைங்க, எத்தனை குடும்ப சோத்து கஷ்டப்பட்டது தெரியுமா? கொடக்கூலி கொடுக்க முடியாம, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, கரண்ட் பில் கட்ட முடியாம 18 மாசம் கூனி குறுகி அழுதும் எடப்பாடி எதுவுமே பண்ணல. அப்ப முதல்ல நம்முடைய தலைவர் சொன்னார், 5000 ரூபாய் கொடுங்க சார் ரேஷன் கார்டுக்கு, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? 5000 ஸ்டாலின் எப்படி தர முடியும், விளையாடுறீங்களான்னு. கொடுக்க சொன்னது 5000, எடப்பாடி தந்தது 1000. திருப்பி 2021 தளபதி சொன்னார், நான் 5000 தர சொன்னேன், எடப்பாடி 1000 கொடுத்திருக்கிறார். நான் முதலமைச்சரானா மீதி 4000 நான் தருவேன்னார். கோட்டைக்கு போனார், மீதி 4000 தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். சொல்லி காட்டல, ஞாபகப்படுத்துறேன். நம்ம மறந்து போயிடுறோம், பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துடுறோம். எவ்வளவு பேர் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டான், எவ்வளவு பேர் டீவல வாங்கின டீவை கட்ட முடியல, வண்டிக்கு கட்ட முடியல, கடையை மூடிட்டான், தொழில் நொறுங்கி போச்சு. அதெல்லாம் எடப்பாடி ஏனே கேட்கல. இன்னைக்கு ஆட்சி மாறிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரும். இன்னைக்கு திட்டம் மோடி ஆரம்பிச்சு, மோடினா ஞாபகம் வந்தது. ஒரு திட்டம் மோடி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன திட்டம் தெரியுமா? பாரத் அரிசி. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? பாரத் அரிசியா? என்னன்னா 1 கிலோ 29 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்றாரு, ஏன் 29 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கறோம்னா நல்லா கவனிக்கணும். ஏன் 29 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கறோம்னா, மார்க்கெட்ல அரிசி மூட்டைக்கு 1000 ரூபாய் ஏறிடுச்சு, 500 ரூபாய் ஏறிடுச்சு. யார் சொல்றது இத? டெல்லியில இருக்கிற அமைச்சர் சொல்றார். அரிசி விலை மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறிடுச்சு, மக்கள் வாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆகவே 29 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் பணிவோடு கேட்பது, மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறிச்சுன்னு மத்திய சர்க்காரே ஒத்துக்குச்சு. சரி, இந்த மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறதுக்கு யார் காரணம்? ஏன் ஏறிச்சு? அரசாங்கம் தெரியாம ஏறுமா? அரசாங்கம் சொல்லாம ஏத்த முடியுமா? ஏன் ஏறிச்சு? ஏத்துறதுக்கு யார் காரணம்? 25 கிலோ அரிசி மூட்டைக்கு ஜிஎஸ்டி வரியை மோடி போட்டதால் மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறிச்சு. அரிசி மூட்டைக்கு ஜிஎஸ்டி போட்டது யாரு? மோடி. விலை ஏத்துனது யாரு? மோடி. மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறது காரணம் யாரு? மத்திய சர்க்கார். இவங்களே வரி போடுவாங்களாம், இவங்களே மூட்டைக்கு வரிய விலையை ஏத்துவாங்களாம், இவங்களே வெளியே வந்து சொல்லுவாங்களாம் வேலை ஏறிச்சு, ஆக 29 ரூபாய் தரோன்ட்டு. கேட்கறவன் கேனேன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா அக்கௌண்ட்ல கேட்டி வச்சிருதுன்னு நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாரு பாத்தீங்களா மத்திய சர்க்கார்ல இருக்கிறவங்க. இவ்வளவு தாய்மார் இருக்கிறீங்க. ஒன்னு சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு சிலிண்டர் வாங்குறோம். எவ்வளவு ஒரு சிலிண்டர்? எவ்வளோக்கா? நீங்க சொன்னாதான் நான் உங்களுக்கு விடுவேன். இல்ல லேடிஸ் தான் சொல்லணும். எவ்வளோக்கா? 1200 ரூபாய் இருந்தது, இப்போ 950 ரூபாய். கரெக்டாக்கா? இன்னைக்கு தான் பொன்னாடிக்கு வாங்கி கொடுத்தேன், அதனால தெரியும் எனக்கு. 1200 ரூபாய் இருந்தது, இப்போ 960 ரூபாய்க்கு. 200 ரூபாய் எலெக்ஷனுக்காக குறைச்சிருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். 2014 டர்பன் கட்டிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், மன்மோகன் சிங். ரொம்ப படிச்ச அறிவாளி. அவர் கீழே இறங்குற போது, பிரதமர் பதவியிலிருந்து கீழே இறங்குற போது ஒரு சிலிண்டருடைய விலை 350 ரூபாய். எவ்வளோ? சத்தமா சொல்லுங்க. 350. இதே சென்னையில் மோடி பேச வரார், வண்டலூர்ல ஏடிஎம்கே கூட்டம், தேர்தல் பிரச்சார கூட்டம். பிரபாகர் ராஜா உட்கார்ந்த இடத்துல மோடி உட்கார்ந்துருக்கிறார், செல்வகுமார் உட்கார்ந்த இடத்துல ஓபிஎஸ் உட்கார்ந்துருந்தாரு, இந்த பக்கம் நிரம்பூர் ராஜன் இடத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்ற, நல்லா கவனிங்க. எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுறாங்க. ரொம்ப நேரம் சிரிச்சு பேசணும். எதிரில் இந்த அதிமுக தொண்டனுக்கு நம்மளால பாடுறா, மோடி கிட்ட எவ்வளவு நெருக்கமாகிறாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுறாங்கன்ட்டு எல்லா டிவிக்காரன் அதையே காட்டுறான், அப்படியே போக்கஸ் பண்றான் மோடியும் எடப்பாடியும் பேசுறத. கொடுமை என்னன்னா, மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, நட்மாவே பேசிக்கிறானு. அது அப்படி பண்ண. இவர் அந்த கூட்டத்துக்கு வந்தார், மோடிக்கு வந்து பேச அப்படி கையாட்டா தெரியல, அவர் எப்படி ஆட்டுவார், அப்படி ஆட்டினார். அவர் பேசுறது அப்படியே பேசி காமிக்கவா? நீ பேசுவாக்கா? அப்ப மோடி மாதிரியே பேசணும், எல்லாரும் கை தட்டுங்க. ரவி ஓகேவா, கூட்டம் முடிச்சு. அவர் நேரம் வந்தார், இப்படினாலும் ஆட்டார். எதுல ஒரு அதிமுக தோண்டா ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம். நேரம் வந்தார், அவர் பேசுனது அப்படியே சொல்றேன். சந்தேகமா இருந்தா யூடியூப்ல போய் பாருங்க, வண்டலூர் மோடி ஸ்பீச். அவர் வந்தார், பாயோ
बहनों, मेरे प्यारे मित्रों, अच्छे दिन आने वाले हैं। भाजपा ने सरकार बनाएगी, एक एक सिलेंडर 300 रुपये को देंगी। एडपाड़ी को निपुण कई चट्टा नमो पैसा अड़ा अड़ा पा அடுத்த சிலிண்டர் வை. நான் சொன்ன சொல்ற வச்சுனேரு. அவன் தமிழ்ல பேசுறவன் தான். பெரியவர்களே, அவன் மோடி பேசுறான், தமிழ்ல சொன்னான். பெரியவர்களே, தாய்மார்களே, ஏழை தாயின் மகன் ஆட்சிக்கு வருவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு சிலிண்டரையும் 300 ரூபாய்க்கு தருவேன். யார் சொன்னது? யாருக்கா சொன்னது? எவ்வளவு தரேன்னாரு? தரேன்னு சொன்னது? கொடுக்கிறது கொடுக்கிறேன்னு சொன்னது 300, கொடுத்தது 1200 ரூபாய். ஓகே, நான் வரவில்ல பார்த்தேன், பெரிய பெருமாள் கோயில் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பெருமாள் கோயில் இதுன்னு. நம்ம புரட்டாசி மாதம் பெருமாள் நாமம் போடுவோம்ல, அது நம்ம நல்லா இருக்கணும்னு போடுவோம். நான் சின்ன வயசில் சொல்ல, என் ஃப்ரெண்டுங்களாம் நாமம் போட்டு கையில் சொம்பு எடுத்துன்னு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவாங்க. இப்போ யாரும் கத்துறதில்ல, கூச்சப்படுறாங்க. நாமம் போடுவோம்ல, அது பெருமாளுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு போடுறது. நம்மளை எவனா ஒருத்தர் ஏமாத்தினா நம்ம பாஷையில் சொல்லுவோம், மச்சான் நம்ம நாமம் போட்டான்டான்ட்டு. நாமத்துக்கு எத்தனை கோடு? சத்தமா சொல்லுங்க. 3. நடுவில் ஒரு கோடு என்ன கலரு? ரெட் கலரு. சிலிண்டர் என்ன கலரு? ஒரு கோடு போட்டாச்சு. ரெண்டாவது கோடு மோடி, அதே கோடுல மோடி பேசுற வண்டலூர்ல. नौजवानों, गरीब का बेटा हूं, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया. वो मोदी आऊंगा, पेट्रोल डीजल 30 रुपए को देऊंगा. अयो 30 रुपए की पेट्रोल तराना போட்டார் பாரு. நமக்கு எவ்வளவு பெட்ரோல் தரேன்னாரு? இது லேடி சப்ஜெக்ட்ல, உங்க சப்ஜெக்ட் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு தரேன்னாரு? எவ்வளவு? 40 ரூபாய் வச்சுப்போம், 40 ரூபாய்க்கு தரேன்னாரு. இப்போ எவ்வளவு பெட்ரோல் விலை? 100. நாமத்துக்கு 2வது கோடு போட்டாச்சு. இப்போ 3வது கோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கோடு. நானே எங்க பிரபாகர் ராஜா அண்ணன் செல்வகுமார் எல்லாம் அரவக்குறிச்சி பை எலெக்ஷன் இருக்கிறோம். திடீர்னு 5 மணிக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் போகுது, இரவு 8 மணிக்கு மோடி டிவியில பேசுகிறார், எல்லாரும் பாருங்க. அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவர் மைக்கில் தானே பேசுவார், ஏன் டிவியில பேசுறாருன்ட்டு. சரி, நாங்களும் ஏதோ முக்கியமான அறிவிப்பு பொழுது பிரதமர் பேசுறா, 8 மணி டிவியில போய் உட்கார்ந்தோம். அவர் அப்படியே சோகமா வந்தார். இந்த கரகாட்டக்கார படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவார், செந்தில பார்த்து, நீ எப்பப்போ எப்படி டைப்பா முழிப்பேன்னு தெரியும்டான்ட்டு. அந்த மாதிரி சோகமா வந்தார். வந்துட்டு இப்போ நீங்க டிவியில போய் யூடியூப்ல போய் டிமானிட்டேஷன் போட்டா அவர் ஸ்பீச் வரும், அவர் பேசின அப்படியே பேசி காமிக்கிறேன். அப்படியே சோகமா வந்தார், நாட்டு மக்கள் மேல பரிதாபப்பட்டு. भाइयों बहनों, मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, आतंकवाद खत्म करूंगा, काला धंधा बाहर निकालूंगा, 500,000 नहीं चलेंगे. நாட்டை காப்பாற்ற வேண்டும், கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும். ஆகவே இன்னைக்கு இரவு 12 மணிலிருந்து 500,000 செல்லாதுன்னாரு. எங்க அக்கா அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் தெரியாம கடுகு டப்பால 2 நோட்டு வச்சிருந்தேன், இவர் செல்லாதுன்ட்டாரேன்ட்டு சொல்லிட்டு மோடி சொன்னார், मेरे देशवासियों, मुझ पर भरोसा करो, 40 दिन में काला धंधा बाहर निकालूंगा, एक के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் ரூபாய் போடுறாராண்டி. அவ்வளவுதான். எவ்வளவா? இவர் 5 லட்சம் போடுறோன்னு எங்க வீட்டான சந்திரா காணம் வந்து சொல்லிச்சு, மோடி 5 லட்சம் போட்டாருன்னா முதல்ல எதிர் விட்டு செல்வி வாங்கணும், நானும் கூட வாங்கணும்னுச்சு. இவர் 5 லட்சம் போட்டாரு, அது என்ன வாங்கணும்ச்சு? போன வருஷம் பொறுத்த செத்தே போயிட்டான், அறந்துருச்சு. ஆனா 5 லட்சம் வரல. நாமத்துக்கு 3வது கோடு என்னாச்சு? போட்டாச்சு. இப்ப நாமம் போட்டா நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. மோடி ஆட்சிக்கு, மோடி ஆட்சிக்கு. நாமம் போட்டு கோவிந்தா போட்டாச்சு. ஞாபகம் வச்சுங்க, கோவிந்தா 2 வாட்டி போடுவோம். நான் முஸ்லீமு,
ஆனால் எல்லா கோயிலுக்கும் போய்க்கிறேன், எனக்கு எல்லா இந்து முறையும் தெரியும். கோவிந்தா 2 முறை போடுவோம். கோயிலில் போய் பெருமாளை கும்பிட சொல்லியும் கோவிந்தா போடுவோம். யாருன்னா செத்து போயிட்டா பாடையை தூக்குற போதும் இப்போ போட்ட கோவிந்தா யாருக்கு போட்டது? மோடி ஆட்சிக்கு பாடை கட்டுவதுக்கு போட்டது. நீ மம்பளை மாட்டி விட்டு போயிட. சிரிக்கிறதுக்காக சொல்ல, நம்மளை எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க, நம்மளை எப்படிலாம். இப்போ கேபிள் டிவி ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, எவ்வளோ கேபிள் டிவி இப்போ? 250 ரூபா தானே? எவ்வளோ? அது எவ்வளோ? 250 ரூபா வச்சுப்போம். அந்த டர்பன் பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல மன்மோகன் சிங், 75 ரூபா. எவ்வளோ? 75 ரூபா. இன்னைக்கு 300 ரூபா. நான் இன்னொரு விஷயத்தை வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க. எனக்கும் தங்கச்சி இருக்கா, அக்கா இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, நானும் வாங்கி கொடுத்துருக்கேன். அது ஒரு இயற்கையான விஷயம், மருத்துவமான விஷயம். என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்க மாசத்துக்கு 3 நாள் தூரமா இருப்பாங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாசத்துக்கு 3 நாள் தூரமா இருப்பாங்க. அந்த தூரமா இருக்கிற பொழுது அண்ணனோ தம்பியோ வீட்டுக்காரோ அப்பனோ எவனா இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பேடு வாங்கி கொடுப்போம். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன், 18 ரூபாய் வித்துட்டு இருந்த பேடுக்கு இந்த மோடி அரசாங்கம் 18% ஜிஎஸ்டி வரி போட்டு 44 ரூபாய் ஆகியிருக்கு. என்னங்க இது? ஒரு இயற்கைக்கு யூஸ் பண்ற பொருளுங்க அது. இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்களுக்கு தேவையான பொருளுங்க. சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், வியாதி வராம இருக்கணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அதை கண்டுபிடிச்சான் பேடை. கேவலம் பேடுக்கு போய் நீ ஜிஎஸ்டி வரி போட்டினா நீ எல்லாம் பெண்களுக்கு பாதுகாவலனா? யோசிக்க வேண்டாமா? கேபிள் டிவி விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நரேந்திர மோடி ஜிஎஸ்டி வரி. உனக்கு தெரியுமா, மோடி ஒரு விஷயத்துக்கு வரியே போடல, ரொம்ப வரி கம்மி பண்ணிருக்காரு. 1% ஜிஎஸ்டி வரி தான். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற பொருள், எல்லார் வீட்லயும் இருக்கிற பொருள், நம்ம டெய்லி வாங்குற பொருள். என்ன பொருள் தெரியுமா? வைரத்துக்கு 1% ஜிஎஸ்டி வரி. எதுக்கு? வைரத்துக்கு 1% ஜிஎஸ்டி, அரிசிக்கு 18% ஜிஎஸ்டி. யாருங்க ஏமாத்துறீங்க? இஎம்ஐல வீடு வாங்குறோம், வண்டி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், எல்லாமே பஜாஜ்ல வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சொந்தமெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. அனுபவத்துல சொல்றேன். வீடு, பைக்கு, காரு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து மிக்சில இருந்து எல்லாமே பஜாஜ்ல வாங்குறோம், இஎம்ஐல வாங்குறோம். இந்த 5 வருஷத்துல அந்த இஎம்ஐ வட்டி எவ்வளவு தன்மை ஏறி போயிருக்கு நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. 4% வட்டியை மோடி உயர்த்தி இருக்கிறார். அதெல்லாம் யார் தலையில விழுது? அந்த வட்டியை வாங்கி என்ன பண்றீங்க? இது கொடுமை தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் தரணும். ஒரு வருஷம் கொடுக்கல, ஒரு வருஷம் பொறுத்து கொடுத்தோம். அதை நாங்கள் எந்த சாவுக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், இலை வீட்டுக்கு போனாலும், காது ஊத்த போனாலும் எங்க அக்கால எங்களை பார்த்து எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க கேட்டுனே இருந்தாங்க. எங்க தலைவர் கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு 1,06,00,000 குடும்பத்திற்கு 6,000 தந்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். கொஞ்சம் பேருக்கு வராம இருக்கலாம், உங்க எம்எல்ஏ பாருங்க வந்துடும். அதையும் இப்பயே சொல்லிடுறேன். திடீர்னு நைட்டு காலைல 10 மணி இருக்கும், ஒரு அக்கா டமாட்டமா கவு தட்டி வீட்டுல வந்து, என்னக்கா காலைல கவு தட்டுப்பா, என்னப்பா உங்களால் மாசம் 1000 ரூபாய் போறேன்னு 450 ரூபாய் போட்டுக்கிறாரு. நான் அதிர்ச்சி ஆயிட்டு, 450 ரூபாய் போட்டுக்கிறாரா? ஊருக்கே 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு, உனக்கு மட்டும் 450 ரூபாய் போட்டாருன்ட்டு அதெல்லாம் தெரியாது. பாரு 450 ரூபாய் வந்துருந்துச்சு. இதனால அது குழப்பமாகுதுன்ட்டு அந்த அக்கா கூப்பிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட போனேன். யோ, நாங்க 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் போட்டுக்கிறோம், ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் 450 ரூபாய் வந்துருக்குதுன்னா அந்த ஆள் சொன்னா, தம்பி உங்க தலைவர் 1000 ரூபாய் தான் போட்டாரு, மீதி 650 ரூபாய் மோடி எடுத்துக்கினாருன்னா. ஏன்னு கேட்டோம். இந்த அம்மா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வைக்கல. 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வைக்கலன்னா ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் ஃபைன். இந்த அம்மா 8 மாசமா வைக்கல, 8 மாசத்துக்கு 60 ரூபாய் எவ்வளவு ஆச்சோ அந்த பணத்தை எடுத்துக்கணும். அப்பதான் நான் சொன்னேன், ஏண்டா எங்க தலைவர் 1000 ரூபாய் கொடுத்தா உங்க மோடி எடுத்துப்பாடான்ட்டு உடனடியா அதுக்கு தலைவர் சட்டம் போட்டார். அரசு கொடுக்கிற பணத்தில் இருந்து பிடித்தம் செய்யக்கூடாது என்று சொன்ன முதலமைச்சரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர். யோசிங்க பாருங்க. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது நீங்க போய் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா 500 ரூபாய், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், எந்த பேங்க்ல ஓபன் பண்ணாலும் 500 ரூபாய் கொடுத்து ஓபன் பண்ணி அந்த 500 ரூபாய் எடுத்துன்னு வந்துடலாம். இது சிங் இருந்தப்போ. நம்ம ஏழை தாயின் மகன் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, நீ பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 2000 ரூபாய் வேணும். அந்த 2000 ரூபாய் நீ எடுத்துன்னு வர முடியாது. 2000 ரூபாய் பேங்க்லயே இருக்கணும்.
2000 ரூபாய் 100 ரூபாய் எடுத்தா கூட ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் ஃபைன். நான் கேட்பதெல்லாம், உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு காலேஜுக்கு போனா மாசம் 6000 ரூபாய் தராரு இந்த முதலமைச்சர் வேணுமா? நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்டாரே மோடி, அவர் வேண்டுமா? முடிவெடுங்கள். வணக்கம்.